எபிசோட் 32 கப்பலின் பொறுப்பு. விஜயநகரம் அரசர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை அலுவலகத்தில் அமைச்சர் திருப்பதி ஒரு முக்கியமான செய்தியை வெளிப்படுத்தினார். அரசே, நம் வியாபார கப்பல்களில் ஒன்று கடல் மத்தியில் காணாமல் போனதாக தகவல் வந்துள்ளது. இந்த செய்தி அரசனை உலுக்கியது. அந்த கப்பல் அரிய பொருட்கள் மற்றும் தேதிமணிகளால் நிரப்பப்பட்டது. இதற்காக அவர் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அப்பொழுது அரண்மனைக்கு வந்த தெனாலி ராமன் அரசின் மெய்ப்படிதாக அவசரத்தை உணர்ந்தார். அரசே, எதைச் செய்யலாம் என உங்களிடம் சிந்தனை உள்ளது என்று தெனாலி கேட்டார். கடலின் நடுவே காணாமல் போன கப்பலை மீட்கும் வழி தெரியவில்லை ராமா. இதுவே மன்னிக்கும் நம் வியாபாரத்திற்கு பெரிய பாதிப்பாக இருக்கும் என்று அரசர் துக்கமாக பதிலளித்தார். தெனாலி தனது புன்னகையுடன், அரசே, எனக்கு இதற்காக ஒரு திட்டம் உள்ளது. அது மெய்ப்படாது என எண்ணுகிறேன் என்றார். புதிரான கடற்பயணம். தெனாலி தனது சில நம்பகமானவர்களுடன் கப்பலுக்கு அருகிலுள்ள கடலுக்கு புறப்பட்டார். சென்று பார்த்தபோது கடல் மேல் சிறிய கப்பல்களின் சலசலப்பும் சில மர்மமான விஷயங்களும் தென்பட்டன. தெனாலி தனது நுண்ணறிவுடன் அப்பகுதியில் நீண்ட நேரம் கவனித்தார். கப்பலின் வழித்தடத்தில் மர்மமான ஓர் தீவு அமைந்திருந்தது. அந்த தீவுக்கு அருகே கப்பல்கள் கலைந்து கொண்டிருந்தன. இந்த தீவுதான் ஆபத்தானதாக உள்ளது என்று தெனாலி முடிவு செய்தார். அந்த தீவில் உள்கைவு செய்யும்போது ஒரு கடற்சார்ந்த கொள்ளையர்கள் குழு கப்பல்களை பிடித்து அதில் உள்ள பொருட்களை கொள்ளையடித்து வந்து அவர்களது முகாமில் வைத்திருப்பது தெரிய வந்தது. நூல் முறை தீர்வு. தெனாலி அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் மற்றும் கடற்படையை இணைத்து ஒரு எளிய திட்டத்தை வடிவமைத்தார். அவர் சொன்னார், நாம் கொள்ளையர்களின் கூட்டத்தை உடனடியாக தாக்காமல் அவர்கள் கப்பல்களை பிடிக்க வரும் போது அவர்களது நடவடிக்கைகளை கையாண்டு நம் கப்பல்களை மீட்டுக் கொள்ளலாம். திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கடற்படை மற்றும் தெனாலியின் அறிவாற்றலால் அந்த கப்பல்கள் மீட்கப்பட்டன. கொள்ளையர்கள் பிடிபட்டனர். மேலும் அந்த தீவில் கப்பல்கள் இனிமேலும் பாதிக்கப்படாதபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கடல் பயணத்திற்கு தெனாலியின் அறிவு காரணமாக கப்பல்களின் பொறுப்பு மீண்டும் வழமைக்கு வந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலியின் அறிவையும் தன்னம்பிக்கையையும் பாராட்டி அவருக்கு ஒரு பெரிய பரிசளித்தார். இதனால் விஜயநகரத்தின் வியாபாரமும் பொருளாதார வளர்ச்சியும் தொடர்ந்தது. கடல் போக்கும் அறிவு வெற்றியை சுமந்து வரும் என்று அரசர் கூறினார். முடிவு. தெனாலி ராமனின் நகைச்சுவை மற்றும் புத்திக்கூர்மை ஒரு முக்கிய நெருக்கடியை சமாளிக்க உதவியது. கடலின் பொறுப்பு நிரூபணமாக இது ஒரு உதாரணமாக அமைந்தது.